நிறுத்தி முதல்வர் இல்லையா? இப்போ நிறுத்தினா யமனுக்கு அடுத்து இருக்கிறவங்க நிறுத்தி இல்லையா? இந்திரன் அப்போ அக்னி தான் அங்கி இல்லையா? அவன் அந்த தென்கிழக்கு மூளைக்கு அவன் அதிபதி இல்லையா? இது கிழக்க பார்த்துட்டு இருக்கிறது கிழக்கு. கிழக்கு இந்திர திசை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மூளை அக்னி மூளை. அங்கே தான் அடுப்பாங்கரை வைக்கணும், தெரியும் இல்லையா? வீட்டிலலாம் அடுப்பாங்கரை அங்கே தான் இருக்கும் நிறுத்தி. அதை தான் அக்னி மூளைங்கிறதுனால. அதுக்கு அடுத்தது தெற்கு திசை யமனுக்கு உரியது. அடுத்தது கொஞ்சம் சைடு நிறுத்தி மூளைன்னு பேர். நிறுத்தி, அந்த நிறுத்தியை சொன்ன நிறுத்தி முதலானார் கலன்கள். என்ன கலன்? நிழற்கலன்கள். கண்ணாடி ஏந்திட்டு போகிறான்லாம் பார்க்குறதுக்கு. வர அவங்க முகத்தை பார்த்துக்கிறது, அங்கங்கே பார்த்துக்கிறதுக்கு கண்ணாடி. இதெல்லாம் உபச்சாரம் தான். அவர் கண்ணாடி தேவையானா உபச்சாரம். நிழற்கலன்கள் எந்த வருணன் மணிக்கலசம் தாங்க. கலசம் பூரண கும்பம் வருணன் வச்சுருக்கான். ஏன்னா அது உள்ள தண்ணி தானே வச்சுருக்கான், பூரண தண்ணி. அதனால வருணனுக்கு வச்சாச்சு. அது அதுக்கு ஒரு டியூட்டி. சாமி வெளில வரும்போது பார்க்கறதுக்காக. வருணனுக்கு இன்னொரு டியூட்டி இருக்குது, பின்னாடி வரான். ஒரே 2-3 பேருக்கு ஒரே டியூட்டி கொடுக்குறது இல்லையா? அது மாதிரி இங்கே வருணன் மணிக்கலசம் தாங்க. தெருவெல்லாம் வாயு நனிவிளக்க மாமழை நீர் தெளிப்ப அப்படின்னாரு. இந்த இடத்துல வேறுபடுத்தி காண்பிக்கிறார். மாமழையினர் வாயு மாமழை. மழைங்கும் போது இந்திரனுக்கு தான். இங்கே இந்திரன் கீழே சொல்லப்படலை. அப்போ இந்திரன் மழைக்கு அதிபதி. அதனால தான் இப்போ கீழே வரான். கோவர்த்தனகிரியை தாங்கும்போது இந்திரனுக்கு பூஜை பண்ண சொல்லி கிருஷ்ணர் கேட்குறார். அந்த ஏன் இந்திரனுக்கு பூஜை பண்ணுறீங்க? இந்திரன்லாம் ஒன்று நமக்கு செய்யலை, கோவர்த்தனகிரி தான் நமக்கு நல்லா செய்யுது, கோவர்த்தனகிரி எல்லாம் பூஜை பண்ணுங்க அப்படின்னு உடனே அந்த பெரிய முடாக்க நிறைய இறைச்சிகள் தயிர் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு கோவர்த்தனகிரிக்கு பூஜை பண்ணார். இந்த கோவர்த்தனகிரி சொருவமாக இருந்து கொண்டு கிருஷ்ணர் அதை சாப்பிட்டார் அப்படின்னு சரித்திரம். உடனே இந்திரன் அவன் கீழே இருக்கக்கூடிய 7 வகை மேகங்கள், அது மேகத்தை கொண்டு மழை பெஞ்சு இந்த அழிச்சிருங்க அப்படின்னா, உடனே கோவர்த்தனகிரி தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு இவர் நின்னார். அப்புறம் உலகத்தை காத்தாருன்னு இருக்குது இல்லையா? கரிவளர் குன்றம் ஒன்று என்று எடுத்தாலும்னு தேவாரத்தை ஞானம்னு சொல்கிறார் பெரியாழ்வார். அட்டுக்குவி சொற்று பருப்பதத்தின் தயிர்வாவி நெய்யர் மடங்களும் பொற்ற தொட்ட மாறி பகைகுணத்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்த மலை அப்படின்னு எடுத்து பாடுறாரு. அதுக்கு கோவர்த்தனம் என கொற்றக்கிரியே அப்படின்னு அது பாடுறாங்க. அப்படி அது மாதிரி இங்கே வாயு வந்து இந்திரன் வந்து மழைக்கு அதிபதிங்கிறதுனால அவன் மழை தெளித்து வீதிக்கு தண்ணி தெளிக்கிறான். வாயுக்கு கூட்டம் இல்லையா? பறந்து சலித்து திரட்டும். யாரு அது? யார் சொல்றா? அதை வாயு பறந்து சலித்து திரட்டும்னு எதில் படிக்கிறோம்? உண்மை விளக்கத்தில். வேற உண்மை விளக்கத்தில் வாயுவினுடைய இயல்பு பேசும்போது என்ன ஆகுது? அது எல்லாத்தையும் பறத்தும் சலிக்கும் திரட்டும். கூட்டுறது அந்த வேலையை தானே பார்க்குது, காற்ற வச்சு தானே கூட்டுறோம். அதுதான் அப்படி. இதே காட்சி நமக்கு அப்பர் சாமியோட புராணத்தில் சேக்கடார் சாமி பெரிய புராணம் சொல்லுவார். அப்பர் சாமி சிதம்பரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கார். சிதம்பரத்தை நோக்கி வரும்பொழுது அடியார்கள்லாம் பார்க்குறாங்க. ஏற்கனவே வருண தேவனும் வாயு தேவனும் அங்கே பூஜை பண்ணி திருப்பணி செஞ்சுட்டு இருக்கான் அந்த வீதியில். வருணன் புனல் கோடு பவனன் பணி செய்ய அப்படிம்பார். பவனன்னா காத்து, பவன கதிங்கிறாங்க பாருங்க. வருணன்னா நீர். அவங்க 2 பேரும் அப்பர் சாமி வராங்கன்னு ஒருத்தன் கூட்டுறான், ஒருத்தன் தண்ணி தெளிக்கிறான். ஆனால் அடியார்கள் பார்க்குறான், சிதம்பரத்து அடியார்கள்லாம் இல்லை எங்கள் அப்பர் சாமிக்கு இந்த பணியெல்லாம் பத்தாது, கொண்டாங்கடான்னு அதை வாங்கிட்டாங்க திருவழகு இல்லையா? அது பத்தாதுன்னு அடியார் குளிர் புனல் விடுவார்கள் அப்படிம்பாரா சேக்கரார் சாமி. அப்பர் சாமிக்காக அடியார்கள் அப்படி பணி பெய்கிறாங்கன்னு அங்கே இதே காட்சி இங்கே வருகிறது பாருங்க. அப்படி வாயு நனிவிளக்க மாமழை நீர்தளிப்ப தூய சீர் சோமன் கொடையெடுப்ப. இந்த சந்திரன், சோமன்னா சந்திரன். சோமன்லாம் எது பற்றி சோமன்லாம் அது வருது இல்லையா? சிவபூசையில் திராசன பூசையில் சோமன் கொடையெடுப்புன்னா அந்த சந்திரன் இப்படி பிறையா இருப்பான். அப்படி கவுத்தா குடை மாதிரி இருக்கு இல்லையா? கவிகைன்னு பேரு குடைக்கு. இதுதான் பொறுமா மதிபுரை குளவிய குடைக்குள் செருமா உகைக்கும் சேரலன். இது 15 சாமியை சொல்லுகின்றார். வெண்குற்ற குடைக்கு ஓமே என்னதுதான்? நிலாதான். அப்படி சோமன் குடையெடுப்ப மேவிய சீர் ஈசானன் வந்து அடப்பை கை கொள்ள. ஈசானங்கிறவன் ஈசான திக்க காவல் காக்கிற ஒரு திக்பாலகன். பாலகன்னா காவல் காக்கிறவன் அர்த்தம். பாலகன் வேற, பாலகன் வேற, பாலகன் வேற. 3 இடத்துல வித்தியாசப்படுது. பாலகன் குழந்தைன்னு ஒன்றும், பாலகன் சின்ன பிள்ளை, பாலகன். பாலகன் அப்படின்னா காப்பாத்துறவன் அர்த்தம் இருக்கு. திக்பாலன், கோபாலன் இல்லை இருக்கு இல்லையா? கோபாலன்னா கோவ சம்ரட்சணம் பண்றவன், காவல் காக்கிறவன் திக்பாலன். சேத்திரபாலன், சேத்திரபாலன்னா யாரு? கஷேத்திரத்தை காவல் காக்கிறவர் யாரு? பைரவர்.
பைரவருக்கு சேத்திரபாலர் பேர் இருக்கா இல்லையா? அதுதான் அவர் சேத்திரபாலர்னு சொல்லுகிறார்கள். சேத்திரபாலர் வேற, பைரவர் வேற என்று சொல்லுகிறார்கள். அது இருக்கட்டும். அப்போ ரெண்டும் ஒரே ஆள் ஆக்கியாச்சு இப்போ இன்றைக்கு. அப்போ துவாரபாலகர், துவாரத்தை காக்கிறவன் பாலகன். இன்னொன்று பாலகன், பாலகன் நெத்தின்னு ஒன்று அர்த்தம் இருக்கு. சந்திரபாலன்லாம் பேர் இருந்ததுன்னா சந்திரத்தை நெத்தியில் சூடி இருக்கிறவன் சந்திரனை அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படி 3 இருக்கு. இங்க ஈசானன்கிற திக்பாலகன். அவன் ஈசானன்னா ஒரு ரிஷப வாகனத்தில் இருப்பான், சிவபெருமான போல இருப்பான் பார்க்கறதுக்கு. அவனை ஈசான திசையை காவல் காக்கிறான். ஈசான்ய மூளை அப்படின்னு இருக்கிறது தான் ஈசான மூளை, ஈசான மூளை, சாணம் மூளை, சனி மூளை ஆகிட்டான். அது அப்போ சனி மூளைங்கிறாங்க. ஆமா, வடக்கு கிழக்கும் இறையிற இடம் ஈசான பாகம், ஈசானம். அப்படி ஈசானன் வந்து அடைப்பை கைகொள்ள, அடைப்பைனா வெத்தலை பாக்குன்னு அர்த்தம். அடைப்பைனா வெத்தலை பாக்கு. அடைய முது, அடைக்காய முது, இதெல்லாம் வெத்தலை பாக்கு குறிக்கிறது. வெத்தலை பாக்கு கையில் வச்சுக்கிறது, கேட்குறப்ப மடித்து கொடுக்கணும். கையில் ஒரு எச்சு துப்புறது கோலாம்பீன்னு வச்சுருப்பாங்க. அதை எச்சு துப்புறா கோலாம்பி. இப்போ சாமி இதெல்லாம் செஞ்சாரான்னா இதெல்லாம் மரியாதை, சரிதானே? ஒரு 10 கட்டு கவலி வெத்தலை வாங்கி வச்சுக்கிட்டு எப்போதான் அரைச்சி துப்பிட்டு இருப்பார் போல் இருக்கு இவர். இல்லை, அது அர்த்தம் கிடையாது. சிவப்பூசையிலேயே சாமிக்கு முகவாசம் காட்டுவதுன்னு இருக்கு இல்லையா? தாம்பூல நைவேத்தியம் பண்ணுகின்றோம். பூகை பல சமாரம் நாகவல்லி தலைத்தம் அப்படின்னு சொல்லிக்கின்றோம். வெத்தலை பாக்கு, தேங்காய் அதோடு சேர்த்து நிவேதனம் பண்ணுறாங்க இல்லையா? நாளிகேரை அப்படின்னு சொல்லி நிவேதனம் பண்ணுறாங்க. அதை கதலீபல தாம்பூல நிவேதயாமே, கமலீபல தாம்பூலம் சுவாகாடெல்லாம் சொல்லி சாமி காட்டணும்னு சொல்கிறார்கள். 5 வகை வாசனையை வைத்து பஞ்சவாசம் காமிக்கணும் சாமிக்கு சொல்கிறாங்க. தக்கோலம், ஏலக்காய், கிராம்பு, வெத்தலை, சுண்ணாம்பு, பாக்கு இதெல்லாம் வைத்து மடித்து சாமிக்கு சாத்தணும். இதெல்லாம் பூசையில் வைக்கும். தக்கோலம்னா தான் அந்த ஸ்டாரனைஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் தக்கோலம்னு அதுக்கு பேர். அது அன்னாசி பூங்கிறான். இப்போ அனைஸ் பூ அப்படிங்கிறத அன்னாசி பூ ஆக்கிட்டான். கடையில் போய் அன்னாசி பூ கொடுங்கன்னு கேட்டால் அன்னாசி பூ எங்கே இருக்குது? கடையில் அன்னாசி பூவே கிடையாது. இருக்கு இல்லைங்க? அது மாதிரி அப்படி அந்த சாமிக்கு அடப்பை, ஈசானன் வந்து அடப்பை கைகொள்ள அச்சுணிகள். அச்சுணிங்கிறது தமிழ் சொல்லு, தமிழ் படித்திருக்காரு. அஸ்வினி தேவர்கள்னு பேர். அஸ்வினி தேவர்கள் யார் தெரியுமா? சூரியனுடைய மகன்கள் இவங்க ரொம்ப வைத்தியர்கள். தேவர்களில் இவங்க தான் வைத்தியம் பார்க்குறவங்க. அவங்க தான் அஸ்வினி தேவர்கள் தான் நகுல சகாதேவராக வந்து பிறந்தாங்கன்னு சரித்திரம் மகாபாரத்தில். சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியல, சூரியனுடைய சக்திக்கு. சூரியனுடைய சக்தி தான் அந்த உஷாங்கிறவ. சூரியனுடைய மனைவி பேர் உஷா. அந்த அம்மாவுக்கு சூரியன் சூடு தாங்க முடியல. இந்த ரொம்ப சூடாக இருக்கார் சார் இவர், இவரால் இருக்க முடியல. அப்படி என்ன பண்ணார், சென்று அவரோட அவரை மாதிரியே அவனை உற்பத்தி பண்ணி சாயா உற்பத்தி பண்ணி இருந்துக்க நான் போகிறேன்ட்டு போயிட்டது. அப்புறம் காலமாக இவங்க இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் பிறந்தான், யமன் அவனுக்கு பேர். யமனே பிள்ளையா பிறந்துக்கிறாங்கல்ல, அது அங்கே தான். அப்படி அப்படி நிறைய பிள்ளைங்க அப்படித்தானே உயிரெடுக்கிறதுலாம் அப்படித்தானே பிறத்தா. அப்படி யமன் புதன்லாம் சகோதரங்கள்லாம் யமன் பிள்ளைய பிறந்திருக்கான். அப்புறம் சாயாதேவி வச்சுட்டு, சாயாதேவிக்கு சனைச்சரம்ங்கிறாங்க பாருங்க, அது பிறந்திருக்கு. எல்லாம் சூரிய புத்திரர்கள் தான். சூரியனுக்கு 2 மனைவி. அம்மா விட்டு போயாச்சு, ஒரு பிள்ளைய விட்டுட்டு இந்த அம்மா சூடு தாங்காமல் போயிருக்கு. அதுக்கு பதில் தான் தங்கச்சி வச்சுட்டு போனது. இந்த அம்மாவுக்கு சனைச்சரம் பிறந்தான். அந்த அம்மா சனைச்சரன் பண்ணி நல்லா பால் விட்டு சீராட்டி வளர்க்குது. இந்த பிள்ளைய கண்டுக்கிறது இல்லை. என்னான்னு தெரியலப்பா, அப்பா சின்ன பிள்ளை மேலே தான் அந்த காட்டுறான், என் மேலே பாசத்தை காட்டுறான், அம்மா என் மேலே கண்டுக்கவே மாட்றா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இல்லையா அப்படின்னு ஏன் பெத்த மேலே ஒரே பிள்ளைய 2 பேரும் ஏன் அப்படி பண்ணுறா? சூரியனுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் நேராகவே பார்த்தா கண்டுபிடிச்சிட்டான். நீ யாருன்னு கேட்டோடனே நான் வந்து உஷா கிடையாது, நான் பிருத்தி உஷான்ட்டான். ஐயோ சரி, அப்போ என்ன பிருத்தி உஷா எங்கே போனான்னா, உஷாவை நான் எவ்வளோ நாளாக பார்க்காம இருந்துட்டேன். அவருக்கு கவலை வந்துட்டு இப்போ அந்த உஷாவை தேட்டு போகிறார் சூரியன். இப்போ அங்கே போகிற இடத்துல இந்த உஷா இருக்கே, அது யாரும் நம்மளை கண்டுபிடிச்ச கூடாது. ஒரு குதிரை வடிவத்தில் அங்கே ஒரு இடத்துல மேஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் குதிரையா இருக்கியா, சரி நானும் குதிரையாயிடுறேன் அப்படின்ட்டு சூரியன் குதிரையா மாறினாரு. அப்புறம் இந்த குதிரை அந்த குதிரை சேர்ந்து குதிரை வடிவத்தில் இருக்கக்கூடிய 2 தேவர்கள் வந்தார்கள். அஸ்வினி தேவர்கள் என்றவர்களுக்கு பெயர். தேவர்களுக்கு மருத்துவர்கள் இவங்க. அந்த அச்சுனி அவங்க தான். இந்த அச்சுனி வாயார்ந்த மந்திரத்தால் வாழ்த்துரைப்ப.
வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், மந்திரங்களால வாழ்த்துகிறார்கள். தூய உருத்திரர்கள், உருத்திரர் அதான் 11 ருத்ரர், ஏகாதச ருத்ரர்கள் சொல்றாங்க பாருங்க. அந்த ருத்ரர்கள் மகாதேவன், ருத்ரன், சங்கரன், நீலலோகிதன், ஈசானன், விஜயன், வீமதேவன், சௌமியன், பரலோக்கியன், காபாலி, ஹரன் என்று சொல்லக்கூடிய ஏகாதச ருத்ரர்கள். இந்த 11 பேர் சண்டைக்கு வராங்க சார். நம்ம நினைச்சு வைஷ்ணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ருத்ரர்கள் இந்த 11 பேர் தான் சிவபெருமான்னு நினச்சிட்டு காது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காபாலிக்கு தான் திருமால் வந்து கரசாபாவெலாம் தீர்த்தார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த 11 பேருக்கும் ரொம்ப கடுமையான கோபம். இந்த கடுமையான கோபத்தை தீர்ப்பதற்காக அவரை தோத்திரம் பண்ணார் திருமால் 11 இடத்துல. அந்த 11 பேருக்கும் 11 இடத்துல திருமால் எதுக்கு நின்று தோத்திரம் பண்ணதுனால தான் நாங்கூரில் 11 சுவாமி 11 திருமால் இருப்பாங்க. அங்கே அது 11 ரிஷபாகன காட்சி முன்னாடி இருந்துச்சு. இப்போ அது மாதிரி 11 கருட சேவை ஆயிடுச்சு. நாங்கூரில் 11 கருட சேவை. கார்த்திகை மாதம் நடக்கும். அது தை மாதமா? சரி. எதுக்காக கார்த்திகைன்னு சொன்னோன்னா, கார்த்திகை தான் திருமங்கை ஆழ்வாருடைய குரு பூஜை அவங்க கொண்டாடுறது நட்சத்திரம். அவருக்கு தான் அந்த காட்சி. அங்கே 11 கருட சேவை அவருக்காக தான் நடக்கும். அதை வைத்து சொன்னேன். அப்படி அச்சனிகள் வாயார்ந்த மந்திரத்தால் வாழ்த்துரைப்ப தூய உருத்திரர்கள் தோத்திரங்கள் சொல்ல. இந்த 11 பேரும் சாமிகிட்ட சண்டைக்கு வராங்க சார். இந்த 11 பேரும் போயிருக்கான். எதுக்கு? நம்ம சிவபெருமானுடைய பதவியில் இருக்கிற உத்திரராக நாமெல்லாம் இருக்கிறோம். நாமெல்லாம் சிவபெருமானை ஏற்று நடத்தக்கூடிய யாகத்துக்கு போகலாமா அப்படின்னு அவனுக்கு தோணலை. அங்கே போயிருக்கான். யாகத்தில் வீரபத்திர சாமி வந்துட்டார் சண்டை போடுறதுக்கு. வந்தோடனே இந்த 11 பசுயேறும் 11 உருத்திரர்கள்ங்கிறார் புராணத்தில். ரிஷப வாகனத்தில் இருந்து கொண்டு 11 பேரும் வீரபத்திர சாமியை சண்டைக்கு விட்டுருக்கான். ஏய் போங்கடா, நம்மலாம் ஒரு ஜாதி, போங்கடா, பங்காளி நம்மெல்லாம் சரி போ அப்படின்னு சொல்லி அவங்கள ஆயுதங்களை மட்டும் பறிச்சுட்டு வெட்டி விட்டதாக புராணங்கள் சொல்லுகிறது. அவர் தேவர்கள்ங்கிறதுனால. அப்படி உருத்திரர்கள் தோத்திரங்கள் சொல்ல குபேரன் திருத்தகு மாநிதியம் சிந்த. பூவும் பொரியும் பொற்காசும் வாரி அரைக்கிறாங்கல்ல, காசும் பொண்ணும் கலந்து தூவியும் இல்லையா, ஹரஹர 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 கர 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 கரன்னு கத்திட்டு இருந்திருக்கு இந்த தவக்கள் எல்லாம். அது வரகுணப்பாண்டிய மகாதேவர் இருந்தார் திருவிடைமருதூரில். அந்த சாமிக்கு இந்த தவக்கள் எல்லாம் கர 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 கரன்னு கத்துட்டு எப்படி காரம் வந்து ஹரஹர ஹரஹரன்னு காரு. தவக்கள் எல்லாம் எவ்வளோ புத்தியை பாருங்க ஐயா. ஹரஹரன்னு சாமி நாம சொல்லுகிறது, சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே கையில் வச்சு தங்க காசெல்லாம் வாரி எடுத்திருக்காது. நம்மளா தவக்கலையா இருக்கலாங்கிறீங்களா? இல்லை அந்த குளத்தையா எது சொல்லியிருக்கலாங்கிறீங்களா? தவளைக்கு பயன்படுதேன்னு தெரியல. சிவநாமம் சொன்னா அவர் எப்படி பக்தி பண்ணுகிறாருங்கிறத காமிச்சிருக்காரு அவர் இல்லையா. காசும் பொண்ணும் கலந்து தூவியும் அப்படி தூவிருக்காரு அவர். எப்பயும் நம்மலாம் பெரியவங்கெல்லாம் இப்போ கும்பாபிஷேகத்தில் சில கடப்புறப்பாடு ஆனதுன்னு என்ன பண்ணுவாங்க, பூ பொறி மாதிரி இருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நிதியம் சிந்த குபேரன் அவனுக்கிட்ட அந்த டியூட்டி கொடுத்துட்டாங்க. நீ தான் நல்லா காசு பணம்லாம் வச்சிருக்கப்பா, வந்துரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அவர் விதிச்சுக்கிட்டு வர்றார். திருத்தகு நிதியம் சிந்த கருத்தமைந்த கங்கா நதியமுனை உள்ளரு தீர்த்தங்கள் பொங்கு கவரி புரையிரட்டனர். இந்த சப்த சிந்துக்கள்னு சொல்லக்கூடிய 7 வகை நதிகளும் கவரி போடுது சாமிக்கு, சாமரம் வீசுறாங்க என்று சொல்கிறார். புரையிரட்ட தங்கிய என்று சொல்லி அப்படி அவங்க கவரி இரட்டுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன ஆகுதுங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.